போக்குவரத்து துறையில் ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். ஸ்மார்ட் மீட்டர் நடைமுறைக்கு வருகின்ற பொழுது மாதம் ஒரு முறை மின்கட்டணம் எடுப்பதற்கு அது வசதியாக இருக்கும். அந்த நடைமுறை ஸ்மார்ட் மீட்டருக்கான டெண்டர் விடப்பட்டிருக்குது, முடிவுற்று நடைமுறை வரும். அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் 8 போக்குவரத்து கழகங்களுக்கும் புதிதாக ஓட்டுநர் நடத்துனர்கள் எடுப்பதற்கான எழுத்து தேர்வு முடிவெற்று அதன் அடிப்படையில் நேர்முக தேர்வு முடிவெற்றிருக்கிறது. அந்த நேர்முக தேர்வில் பங்கேற்றவருடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், மற்ற வெரிஃபிகேஷன் பணிகள் போய்கொண்டிருக்கிறது. அதாவது பொதுமக்களுடைய நலனுக்காக இந்த முறை எடுக்கப்பட்டது. இந்த முறை மாத்திரம்தான். அதாவது ஒரு நேரத்தில் தொடர்ந்து ஒரு டெப்போவில் 5 டிரைவர் வரலன்னா 5 பேருந்து ஓட்ட முடியாது. அதில் 5 கண்டக்டர் சும்மா இருப்பாங்க. எனவே இந்த நேரத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனராக ஏற்கனவே SCDC என்கிற அரசு விரைவு போக்குவரத்து நம்ம எடுப்பதே ஓட்டுநர் மற்றும் நடத்துனர். நீண்ட தூர பயணங்களுக்கு நீண்ட தூரம் அந்த ஓட்டுநர் ஓட்டும் போது ஒரு இடத்துல அவருக்கு சோர்வு வரும்போது நடத்துனராக இருப்பார். அவர் அந்த நேரத்தில் ஓட்டுநராக மாறிவிடுவார், ஓட்டுநராக இருந்தவர் நடத்துனராக மாறிவிடுவார். அதே நடைமுறையை இப்போது இங்கே பேருந்துகள் ஓடாமல் நிற்பதை தவிர்ப்பதற்கும், பேருந்து ஓடும்போது நிற்காமல் தவிர்ப்பதனால் நடத்துனருக்கு பணி இல்லாமல் போயிடும், இல்லைனா ஓட்டுநருக்கு பணி இல்லாமல் போயிடும், இல்லைனா மக்களுக்கு பேருந்து இல்லாமல் போயிடும். இதை சரி செய்வதற்கு தான் இந்த முறை ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை சேர்த்து எடுத்தும் அடுத்த முறை எடுக்கும்போது தனித்தனியாக எடுக்கப்படும்.